போலியோ நோயால் கால்கள் செயலிழந்த மத்திய அரசு அதிகாரி சிறப்பு பயிற்சி மூலம் கார் ஓட்டும் உரிமை பெற்றுள்ளார். இது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. புதுச்சேரி மாநிலம் பங்கூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அனிதா. இவருக்கு 1 வயதாக இருக்கும் போது போலியோ பாதிப்பால் 2 கால்களும் செயலிழந்து விட்டன. 10ஆம் வகுப்பு வரை நம்பிக்கை தளராமல் பயின்ற இவர் செய்முறை வகுப்புகளில் நின்று கொண்டு படிக்க முடியாது என காரணம் கூறி +1 வகுப்பில் சேர்க்கப்படாமல் அலைக்கழிக்கப்பட்டார். இறுதியாக ஒரு பள்ளியில் சேர்ந்து தேர்ச்சி பெற்று அரசு பொறியியல் கல்லூரியில் பிடெக் முடித்தார். MBA பட்டமும் பெற்று நம்பிக்கையின் அடையாளமாக திகழும் அனிதா தற்போது புதுச்சேரி BSNL நிறுவனத்தில் பொறியாளராக பணியாற்றுகிறார். இவரது விடாமுயற்சியின் அடுத்த கட்டம் கார் ஓட்டுவது. இதற்காக ஒரு காரை வாங்கி அதில் உரிய மாற்றங்களை செய்து பயிற்சி பெற்று பலகட்ட போராட்டத்திற்கு பிறகு ஓட்டுநர் உரிமமும் பெற்றுள்ளார். ஜிஹெச்க்கு போய் கேட்கும்போது அவங்க அன்ஃபிட் தான் நான் தருவேன் அப்படின்னாங்க. அதுவே எனக்கு ரொம்ப மிகவும் மன கஷ்டத்தில் இருந்தது. இருந்தாலும் அன்ஃபிட் அவங்க இது ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடையாது, இட்ஸ் எ கமா அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் என்னுடைய லைசன்ஸ் வாங்கணும்னு முயற்சிகளை ஈடுபடும் போது சென்னையில் அப்ரூவ்ட் ஏஜென்ட் கிட்ட மறுபடியும் நான் போய் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி RTO கிட்ட போய் எனக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸும் நாங்கள் சப்மிட் பண்ணேன். டாக்டர் சர்டிஃபிகேட்டும் சென்னையில் தான் வாங்கினேன். அது பாண்டிச்சேரியிலே கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, போராட்டம் என தனது வாழ்க்கை செல்வதாக கூறும் அனிதா, மாற்றுத்திறனாளிகள் வாகனம் ஓட்ட அரசு வழிவகை செய்துள்ளது. இதனை மற்றவர்கள் கண்டறிந்து உரிய பயிற்சி பெற்று வாகனம் ஓட்ட முன்வர வேண்டும் என அழைப்பு விடுக்கிறார். மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறாங்கன்றதுக்காக 2 வீலர் ஓட்டக்கூடாது, கார் ஓட்டக்கூடாது அப்படின்லாம் இல்லை. அவங்க எல்லாருமே எல்லாத்தையும் ஓட்ட முடியும். ஆனால் அதுக்கான சரியான பாதையை இப்போ சமீப காலமாக அரசாங்கமே செய்திருக்காங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். கணவர் இமானுவேல் மற்றும் குழந்தைகளின் ஊக்கமும் உற்சாகமும் தான் தன்னுடைய அடுத்தடுத்த முயற்சிகளுக்கு அழைத்துச் செல்கிறது என நெகிழ்கிறார் அனிதா.